கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான 19வது நாளில் தேவ ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்ததுக்காக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு பேரும் தேவனால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அருமையான ஜெபத்தில் வந்திருக்கிறீங்க. அநேகர் உபாசத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. உபாச ஜெபம் ஒரு பயங்கரமான ஜெபம். அது வாழ்க்கையை தலைகீழ மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. பரலோகத்தின் காரியங்களை பூமியில் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸோ தேவ ஜனங்களை நீங்கள் எல்லாரும் இந்த உபாச ஜெபத்தில் பங்கு பெற்றதனுடைய விளைவை உங்கள் கண்கள் காணப்போகிறது. அநேகரை ஆவியானவர் சுத்திகரித்திருக்கிறார். உங்கள் குடும்பம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் பண்ண ஜெபங்கள் எல்லாம் பிதாவை நோக்கி சென்றிருக்கிறது. தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. மிக விரைவில் கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. தேவ ஜனமே, நாம் தொடங்கி இருக்கிறோம், இதை முடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த காரியங்கள் நடந்து தீரும் வரைக்கும் ஜெபம் என்ற கயரை விடாமல் நாம் போய்கொண்டே இருக்க கர்த்தர் அழைக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் ஆவியானவர் இந்த அருமையான ஜெப நேர குடும்பத்தார் ஒவ்வொரு பேரை பார்த்து, இதை புதிதாக கேட்கிற யாராக இருந்தாலும் உங்களை பார்த்தும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது, இந்த வேத புஸ்தகத்தை யார் எல்லாம் கடைபிடித்தார்களோ அவர்கள் தோத்து போகவில்லை, அவர்கள் சரித்திரம் அவமானப்படவில்லை, அவர்கள் சாதித்தார்கள். யாரெல்லாம் உண்மையாக மனசார வேதத்தை பின்பற்றி வேதத்தில் உள்ள ஆண்டவரை பின்னோக்கி வந்தார்களோ அவர்கள் கைவிடப்படவில்லை. தேவ ஜனமே, நீங்கள் இந்த உலக ஆவிகளுக்கும் இச்சைகளுக்கும் உலக விஷயங்களுக்கும் இடம் கொடுக்கவில்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயர்த்தும். இந்த வேதத்தை பின்தொடர்ந்து வந்து ஒருத்தரும் வெட்கப்படவில்லை. நீங்கள் உண்மையாகவே பின்தொடர்வீர்கள் என்றால் நீங்களும் வெட்கப்படுவது இல்லை. வேதத்தில் ஆண்டவரை பின்னோக்கி வந்து வெட்கப்பட்டு போன ஒரு நபரை காட்டுங்கள். இல்லை, ஆண்டவரை மனதார உண்மையாக தேடுகிற யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை விட்டு பிரிந்து போனால் வெட்கப்பட்டு போவோம். பாவத்திற்கு இடம் கொடுத்தால் வெட்கப்பட்டு போவோம். ஆண்டு சொல்லுகிறார், இதை நோக்கி வந்த தேவ ஜனமே, வேதத்தை நோக்கி வசனத்தை நோக்கி தேவனை நோக்கி வந்த ஜனங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி இருந்தாங்க. அந்த தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருத்தர் மரித்த பொழுது அந்த மனைவியை கைவிட்டு விட்டது போல் அவர் மரித்து போனார். பிள்ளைகள் இருந்தது. கடன் கொடுத்தவங்க வந்து, ஆமேன், இந்த மனிதன் கடன் வாங்கிவிட்டு அதை செலுத்த முடியாமல் மரித்து போனான். ஆனால் கடன்காரர்கள் வந்து அந்த குடும்பத்தை போராட்டத்தில் ஈடுபடுத்தும் பொழுது, அவர்களை துரத்தும் பொழுது, அவர்களை அடிமையாக்கலாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் மறக்கவில்லை. கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பினார். எலிசா தீர்க்கதரிசி அங்கு சென்றார். அந்த வீட்டில் என்ன குறைவு இருந்துச்சோ அந்த குறைவெல்லாம் மாறுகிற வரைக்கும் தேவன் அந்த வீட்டில் ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். காரணம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற வார்த்தை மாறி போகுமா? மாறாது. இன்னைக்கு ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொண்டால் அது நம்ம தலைமுறைக்கு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட கிருபை உள்ள ஆண்டவரை, இரக்கமுள்ள ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். தேவ ஜனமே, இன்னைக்கும் இந்த வேத புஸ்தகத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உயர்த்தின அந்த கிருபை, உயர்த்தின அந்த தேவ கரம் உங்க மேலேயும் வரும். இந்த 3 நாட்களும் விசேஷித்த தெய்வீக மகிமை உங்க மேல காணப்படும். இந்த 3 நாளும் ஆண்டவருடைய மகிமை இந்த உபாச ஜெபத்தினுடைய முடிவில் பலமாய் ஒவ்வொரு பேரையும் தொடும். எந்த போராட்டம் இருந்தாலும் தெய்வ ஜனமே, அதை கொண்டு வந்து கர்த்தருடைய பலிபீடத்தில் வைங்க. கர்த்தருடைய அக்கினி இறங்கி அதை சுட்டெரிக்கும். எலியா ஜெபித்தார், வானத்தில் இருந்து அக்கினி இறங்கினது. இன்னைக்கு தேவ ஜனங்கள் நாம் எல்லாரும் கூடி ஜெபிக்க போறோம். எந்தெந்த பிரச்சனை இருக்குதோ அதையெல்லாம் பலிபீடத்தில் ஒரு அக்கினி இறங்கி சுட்டெரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எத்தனை பேர் ஆண்டவரே, இன்னைக்கு உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்கணும்பா. நோவாவுக்கு கிடைச்சுப்பா, ஆபிரகாமுக்கு கிடைச்சுப்பா, யோபுக்கு கிடைச்சுப்பா, எனக்கும் கிடைக்கணும். எத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி பேசுகிறீங்க? அப்படியே துதிக்க ஆரம்பிக்கலாமே, அப்படியே சோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாமே. எஸ்தருக்கு கிடைத்த கிருபை, தாவீதுக்கு கிடைத்த கிருபை இந்த கடைசி நாட்கள்ல எனக்கும் கிடைப்பதாக. பவுலோடு இருந்த தேவ கரம், பேதுருவோடு இருந்த தேவ கரம், யோவானோடு இருந்த கிருபை என்னோடு இருக்கட்டும். அந்த இயேசுவின் கிருபை என் மேல் இறங்கட்டும் என்று கேளுங்க. உங்க குடும்பத்தின் மேல் இறங்கட்டும் என்று கேளுங்க. தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இறங்கும். நாம் துதிக்கும் பொழுது தேவனுடைய விசேஷித்த கிருபை உங்கள் மேல் இறங்குறது நீங்கள் உணர்வீர்கள். இந்த கிருபையோடு போகும் பொழுது திறந்த வாசல். எத்தனை பேர் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா,
ஆண்டவரே, உங்க சமூகத்துல நான் வந்திருக்கிறேன். நான் திரும்பி போகும் பொழுது உங்க கிருபையோடு போகணும். கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும். என் வாழ்க்கை மாறுகிறதை நான் பார்க்கணும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு இருக்கிறீங்க? தாகம் உள்ளோர் மேல் தண்ணீரை ஊத்துகிற ஆண்டவர் உங்கள் மேல் அவருடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கிருபையே கிருபையே மாறாத நோவாவுக்கு வந்த அதே கிருபை, ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட அதே கிருபை, ஒவ்வொரு தேவ மனிதர்கள் தேவ மனுஷிகள் பெற்ற அதே கிருபை இன்னைக்கு நம்ம தலையின் மேல் இறங்கும். ஓ கிருபையே கிருபையே மாறாத சொல்லுங்க, கிருபையே. யாருனாலும் மாறி போகலாம் தேவச்சனமே, இந்த ஆண்டவர் அவருடைய கிருபையும் மாறாது. ஒருக்கா கூட கிருபையே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, ஓ என் ஆண்டவருடைய கிருபையே மாறாத அந்த கிருபையே சொல்லுங்க சொல்லுங்க, கிருபையே ஓ கிருபை மாறாத. பலவீனங்களை மாற்றுகிறது, வியாதிகளை மாற்ற போகிறது, திறந்த வாசலை தர போறது அப்பாவுடைய கிருபை. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. எல்லாரும் சொல்லுவோம், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. ஒரு கிருபை இறங்குது உங்களுக்காக, கிருபையே. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம் அதே வசனமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமே. ஓ அந்த மகிமை சொல்லுங்க சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத. அப்பா பார்த்து கேளுங்க, அந்த கிருபை இறங்கட்டும். ஒவ்வொரு பேரையும் அந்த கிருபை தொட்டு கொண்டு இருக்கு, அந்த கிருபை தொட்டு கொண்டு இருக்கு. அப்பாவுடைய மகிமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கு. அந்த மாறாத கிருபை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கு. தேவச்சனமே விட்டு கொடுங்க. அப்பா அந்த கிருபைய மேல இறங்கட்டும் சொல்லுங்க. உங்க மேல கர்த்தருடைய கண்கள்ல ஒரு கிருபை உண்டாகுது. சொல்லுங்க சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அந்த மகிமையான கிருபைய மேல இறங்கட்டும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா அந்த கிருபைய மேல இறங்கட்டும். என் பிள்ளைகள் மேல இறங்கட்டும், என் குடும்பத்துல இறங்கட்டும், என் கணவர் மேல இறங்கட்டும். அந்த மாறாத கிருபை என்னை உயர்த்தும், அந்த கிருபை என் வாழ்க்கையை மாற்றும் கிருபை, எனக்கு திறந்த வாசலை தருகிற அந்த மகிமையான கிருபை இப்பொழுது இறங்குவதாக. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? சோர்ந்து போன நேரத்துல
என்னை சூழ்ந்து கொள்ளுகிற இந்த கிருபைக்காக நன்றி அப்பா. சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஒருக்கா கூட சொல்லுங்க, சூழ்ந்து போன எந்த நிலைமையில இருந்தாலும் என்ன சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபை. கிருபை இது. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சொல்லுங்க, ஒன்றுமில்லா. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து உண்மையாக, அப்பா எத்தனை தடவை இந்த கிருபை என்னை நடத்துச்சு, எத்தனை தடவை உங்க கிருபை என்னை தாங்கினது, எத்தனை முறை நான் விழுந்தேன், என் கால்கள் சரிக்கினது, ஆனா உங்க கிருபை என்னை தாங்கினது. உமக்கு கோடி கோடி நன்றின்னு எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவீங்க. அப்பா ஒன்று இல்லாத நேரத்துல என்னை எத்தனை முறை என்னை தாங்கினீங்க. ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. எத்தனை பேர் சொல்றீங்க? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென் ஆமென். கிருபையே. இந்த கிருபை இறங்கிட்டுனா ஊழியத்தின் பாதை மாறும். ஆண்டவரே இந்த கிருபையை கேட்போமா? ஓ கிருபையே கிருபையே என்னை விட்டு மாறாத நல்ல கிருபையே. ஆமென் ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஓ கிருபையே. சொல்லுங்க சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இந்த கிருபை உங்களை பெரியவனாக்கும். இந்த கிருபை உங்களை பெரியவனாக்கும். இந்த கிருபை உங்களை ஏற்ற இடத்துல கொண்டு போய் வைக்கும். எத்தனை பேர் அப்பா கைகள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அப்பா இந்த கிருபை என்னை உயர்த்தட்டும், என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களுக்கு விரோதமான எல்லா சதிகளையும் கர்த்தர் உடைப்பார். இந்த கிருபை உங்களை பெரிய இடத்துல கொண்டு வரும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் இந்த கிருபை என்னையும் என் குடும்பத்தையும் எல்லாரையும் மூடட்டும் என்று சொல்லுங்க. எல்லாரையும் மூடட்டும், எல்லாரையும் மூடட்டும், எல்லாரையும் மூடட்டும். இந்த கிருபை என்னை மூடட்டும், என் குடும்பத்தை மூடட்டும். என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும், என் வீடை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், என் அழைப்புல, என் வாழ்க்கையில இந்த கிருபை இறங்கட்டும் என்று ஜெபியுங்கள் தேவச்சனமே. இந்த கிருபை நம்மளை பெரியவனாக்கும். யார் நம்மளை மறந்தாலும், இந்த இடத்துல இருக்கிற யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய கிருபை உங்களை பெரிய நபராக, கர்த்தருடைய பார்வையில சிறந்த நபராக, இந்த உலகத்தின் பார்வையில உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை பெரிய நபராய் மாற்ற இந்த கிருபை இறங்கி இருக்கிறது. உடைக்கப்பட்ட நேரத்துல
நம்மளை உருவாக்கின கிருபை, சோர்ந்து போன நேரத்தில் நம்மளை சூழ்ந்து கொண்ட கிருபை, சிறியவனை புழுதியிலிருந்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவ கிருபையை இன்னைக்கு போற்றி பாடணும். அந்த ஆண்டவருடைய கிருபை பெரியது. இருக்கிற இடத்துல ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை வேணும்ப்பா, என் குடும்பத்துக்கு வேணும்ப்பான்னு ஒரு விசை செபிங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த கிருபை என் மேலே, என் வீட்டார் மேலே, என் குடும்பத்தார் மேலே, ஆண்டவரே ஒவ்வொரு மேலேயும் ஊட்டப்படட்டும் கேளுங்க. இந்த கிருபை வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். தேவ ஜனமே, நெடு ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த கிருபை அதனுடைய பிரதிபலனை கொண்டு வரும். கர்த்தருக்காக போராட்டத்திலையும் வைராக்கியமா நின்றிருப்பீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நாட்கள் வருகிறது. அதனால் தான் இந்த கிருபை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கு. எத்தனையோ நபர்கள் மேல இறங்காத அந்த கிருபை உங்க மேல இறங்குறதுக்கு காரணம் நீங்க ஆண்டருக்காக நின்னீர்கள் அல்லவா, கர்த்தருக்காக யுத்தம் பண்ணீர்கள் அல்லவா. அப்படியே ஜெபிப்போம். அந்த கிருபை இறங்கி கொண்டு இருக்கு. அநேகரோட உச்சம் தலையில இந்த தேவ கிருபை, அநேகருடைய சரீரத்தில் இந்த கிருபை இறங்குது. ஆண்டவர் அந்த வியாதிகளை கிருபையா மாற்றுகிறார், அந்த கட்டுகளை மாற்றுகிறார். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒப்பு கொடுக்கிறீங்க. தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கு, தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிற மகிமை, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிற மகிமை இந்த ஜெப நேரத்தில் இறங்குது. நீ கோஷாதா லாரா பாபா பாபா. பூட்டுகள் திறக்கப்படட்டும் செபிங்க, பூட்டுகள் திறக்கப்படட்டும் செபிங்க. ஓ கோபத்தின் ஆவிகள் இப்பொழுது என் வீட்டை விட்டு மாறட்டும், பண கஷ்டத்தின் ஆவிகள் மாறட்டும், இப்படிப்பட்ட பூட்டுகள் திறக்கப்படட்டும். என் வீடை, என் குடும்பத்தை கட்டி வைக்கிற எல்லா பூட்டுகள் இந்த ஜெப நேரத்தில் திறக்கப்படுவதாக. அது வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம். தேவ ஜனமே, இந்த கிருபை இறங்கி உங்களை மாற்றும். ஒருவேளை அது உங்களுக்கு ஃபீல் ஆகாம இருக்கலாம், ஆனா உள்ளத்துல இறங்கி கொண்டு இருக்கு. உங்க ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளாக அது இறங்கி கொண்டு இருக்கு. அந்த கிருபை தேவனுடைய பணியை போல இறங்கி கொண்டு இருக்கு. ஒவ்வொரு பேருடைய தலையின் மேல, ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு பேருடைய அழைப்புல இந்த கிருபை இறங்கி இருக்கு. உங்களுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சிருக்கு. நீங்க செய்கிறது வாய்க்கை. பிசாசானவன் எத்தனை காரியங்களை தடை பண்ணினான், ஆனா அந்த கிருபை உங்களை நடத்தி கொண்டு போகும். பாருங்களேன், உங்களை பெரியவனாய் மாற்றும். இது கொண்டு போகிற இடம் உயர்வான இடம். இது தேவ ஆவியானவர் உங்களை கொண்டு போகிற இடம். இத்தனை நாட்கள் நீங்க முயற்சி பண்ணினீங்க, இனி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பாதை காட்டுவார். அப்போ புரிந்து கொள்வீங்க. தேவச்சனமே, கிருபை வந்தவுடனே நாளைக்கு வாழ்க்கை மாறுமா என்று கேட்டால் சில நேரம் அற்புதங்களை பார்க்க முடியாதுதான். ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, எப்படி இந்த வெயில் வரும் பொழுது பனியெல்லாம் உருகுதோ, எப்படி இந்த சூரியன் உதிக்கும் பொழுது இருள் மறையுதோ, அதே போல ஸ்லோவா கிருபை இறங்கும் பொழுது வறுமை மாறும், கிருபை இறங்கும் பொழுது பொறாமை மாறும், கிருபை இறங்கும் பொழுது சாபம் மாறும், கிருபை இறங்கும் பொழுது உங்களுக்கு அநேகர் கண்கள்ல தயவு கிடைக்கும். டக்குன்னு சூரியன் வந்து டக்குன்னு வெளிச்சம் வரும், இருட்டு மாறும், அப்படி சொல்ல முடியாது. இதோ சூரியன் அப்படியே டப்புன்னு வானத்தில் வந்து உடனே இருட்டு மாறுமா என்று கேட்டால் நடக்காது. சூரியன் மெதுவா எழும்பும், எலும்ப 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 இருள் மறையும். இதை ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில வந்து கிருபை அப்படியே உதிக்கும், ஒரு சூரியனை போல உதிக்கும் பொழுது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வெற்றியாக மாறுகிறது. உங்கள் கண்கள் காண போகிறது. தேவச்சனமே, அதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல செபிங்க. அன்பான ஆண்டவரே, இந்த கிருபை இறங்கி என்னை பெரியவனாக்கட்டும். என் வாழ்க்கையில உங்க கிருபை இறங்கி என்னை சாதிக்க பண்ணட்டும். இன்னைக்கு இறங்கி கொண்டிருக்கிற இந்த கிருபை என் ஒவ்வொருவர் மேலேயும் இறங்கட்டும் என்று கேளுங்க. என் குடும்பத்தில் இறங்கட்டும் அப்பா. என் வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை மாற்றட்டும், என் கணவரை மாற்றட்டும், ஊழியங்களை மாற்றட்டும். நீங்கள் பார்ப்பீர்கள், கிருபை இறங்கி உங்க வாழ்க்கை மாறுகிறதை பார்ப்பீர்கள். எழுதி வச்சு ஜெபிங்க. கிருபை இறங்கி இருக்கு, வாழ்க்கை மாறும். என்னைக்கு உங்களால முடியலன்னு சொல்றீங்களோ அந்த இரவே, அந்த நேரமே கர்த்தருடைய கிருபை விளங்குறத பார்ப்பீங்க. அது அந்த போராட்டங்கள் வரும்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு மேலேயும் இறங்கி இருக்கு. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண்ணி ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுக்கு மறைவாக இருக்கிற ஒரு ரகசியம் உண்டு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அறியாமல் நடந்து கொண்டிருக்கிற ரகசியம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போகிறோம். தேவஜனமே, நீங்க எங்க இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும்,
ஏன் இந்த 21 நாள் உபவாசம்? ஏன் இப்படி ஜெபிக்க வேண்டும்? வேதத்தில் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஆம் தேவஜனமே, தானியேல் என்ற தேவ பக்தன் ஆண்டு சமூகத்தில் ஒரு 21 நாள் உபவாசத்தோடு ஜெபித்தார். மறைந்திருந்த ரகசியம் வெளிப்பட்டது. தேவஜனமே, சில நேரம் உங்க வாழ்க்கையில சில ரகசியங்கள் வெளிப்படாம ரொம்ப நாட்கள் தடையாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உபவாச ஜெபம் தூதர்களை உங்களுக்காக இறங்க பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல யாரெல்லாம் பங்கு பெற்று கொண்டு இருக்கிறீங்களோ உங்களுக்காக பரலோகம் தூதரை அனுப்பி இருக்கிறது. அதனுடைய ரிசல்ட்டை பார்ப்பீர்கள். தூதர்கள் உங்களை சந்திப்பார்கள். அது உங்க திருமணமா இருக்கலாம், அது உங்க கற்பத்தின் கனியா இருக்கலாம், அது உங்களுடைய எதிர்காலமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். அதனுடைய ரகசியம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. ஒரு சகோதரி இப்படிதான் டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க கற்பத்தில் குழந்தையே தங்காதுன்னு சொல்லி அவங்க கண்ணீரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ப்ரூஃப் மிராக்கல் பண்ணினார். என்ன தெரியுமா? ட்வின்ஸ்ன்னு சொன்னாலே 2 ஆண் பிறப்பாங்க, இல்லை 2 பெண் பிறப்பாங்க. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரே நேரத்தில் 2 பிள்ளைகளை கொடுத்தார். டாக்டர் சொன்னாங்க வாய்ப்பே இல்லை, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய கரம் அதிசயம் செய்தது. என் தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனமே, ஏதோ ஒரு காரியத்தில் பிசாசு உங்களை சிறையில் அடைத்து போடலாம் என்று நினைப்பான். ஆனால் சிங்க கெபிகளில் இருந்து தானியேலை வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் வெளியே கொண்டு வருகிறார். ஒரு காரணம் உண்டு. சிங்கக்கவின்னு ஒரு காரணம் உண்டு. யோசேப்பை குழியில தூக்கி போட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. இன்னைக்கு நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. திருமண தடைக்கு ஒரு காரணம் உண்டு. ஆமீன். ஒருவேளை பிசாசு தடுக்கிறான்னா அந்த பிசாசுனுடைய அந்தகார வல்லமை எப்படி செயல்படுகிறது என்று உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை எதிர்த்து ஜெபிக்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். சில நேரம் ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பு வைத்திருப்பார் ஆபிரகாமை போல, அதனால தாமதப்படுத்துவார். சோ எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. ஒரு சாமுவேல் எழும்ப வேண்டியது இருக்கலாம், அதனால ஒரு காரணம் இருக்கிறது. உங்க திருமண தாமதத்திற்கு ஒரு காரணம் உண்டு. உங்க ஊழிய தாமதத்திற்கு ஒரு காரணம் உண்டு. ஒன்று அது பிசாசு தடுக்கலாம், இல்லை என்றால் தேவன் அதை தடுத்து வைத்திருப்பார். என்ன ஆனாலும் ஒரு காரணம் உண்டு. தெய்வ ஜனமே, இந்த இடத்துல உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற யாரா இருந்தாலும் தானியேலுக்கு என்ன நடந்ததோ நான் விசுவாசத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒரு தீர்க்க தரிசனமாக ஏற்றுக்கொள்ளுங்க. உண்மையாகவே தூதர்கள் உங்களுக்காக அனுப்பப்படுவார்கள். நடக்காதது நடக்கும், மாறாதது மாறும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாசிக்கலாம் தானியேலுக்கு எழுதின புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை. ஆமென். இருக்கிறவர்கள் வேதத்தில் உங்க கைகளில் வைத்திருந்தீங்கன்னா அதை திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க. அருமையான வசனம் வாசிக்க கேட்போம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி துக்கித்தார்? துக்கம் என்றால் என்ன? அழுது கொண்டே இருந்தார் என்று சொல்லவில்லை. அதில் ஒரு ரகசியம் இருக்கு. துக்கம் என்றால் தேவ ஜனமே, இந்த உலகத்தில் நம்ம நினைத்தால் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம இஷ்டம் போல வாழ முடியும். நம்ம இஷ்டம் போல எந்திக்கலாம், நம்ம இஷ்டம் போல சாப்பிடலாம், நம்ம இஷ்டம் போல சாப்பிடாம இருக்கலாம், நல்ல உடைகள் போடலாம், ஊரை சுத்தலாம், என்னன்னாலும் ஒரு மனுஷன் செய்ய முடியும். ஏன்னா அந்த மனுஷன் தனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டானா அதை கண்டிப்பாக செய்து முடிப்பான். ஆனால் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எப்படி துக்கித்தார் என்று பார்க்கலாம். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் நம்பர் 1, ருசிகரமான ஒரு டேஸ்ட் நிறைஞ்ச ஒரு உணவு அவருடைய நாவில் படவே இல்லை. டேஸ்டான ஒரு உணவு வாயில படலைனா தேவ ஜனமே, மனிதர்களில் 75% மக்களுக்கு டேஸ்டான உணவு அவங்களுக்கு வரலன்னா அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற அந்த உணவு மேலே வெறுப்பு வருகிறது என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு 25% மக்கள் சாப்பாடு கிடைச்சால் போதும் என்று இருக்கும் பொழுது 75% மக்கள் சாப்பாடு கிடைத்த சாப்பாடு தினமும் சாப்பிட்டாங்கன்னா அவங்க அதை சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெவிட்டி விடும். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ருசியான ஒரு சாப்பாடு அவருடைய நாவில் படவில்லை. அங்கே ஒரு செலிப்ரேஷன் இருந்திருக்கலாம், ஒரு பிறந்த நாள் இருந்திருக்கலாம், ஒரு திருமண நாள் இருந்திருக்கலாம். அந்த 21 நாளில் இதெல்லாம் வந்து போயிருக்கும். ஆனால் இது எதிலையுமே அவர் தலையிடவில்லை. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எந்த ஒரு ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை. நம்பர் ஃபுட்ல ஒரு கண்டிஷன். அடுத்தது இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை. இறைச்சி திராட்சரசம் இந்த உலகத்துக்குள்ள உள்ள சிறந்த விஷயங்கள் அவருடைய வாயில போகல. நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. இது அவுட்வர்டான விஷயங்கள்,
உள்ளான விஷயங்கள் மட்டுமல்ல தேவஜனமே, வெளிப்பிரகாரமான விஷயங்கள்லையும் அவர் கண்டிஷனாக இருந்தார். வாசனை திரவியங்கள் எதுவுமே போடலையா. இப்படி அவரை தன்னை காத்து கொண்டு வசனத்திற்காக வெளிப்படுறதுக்காக கர்த்தர் சமூகத்திலிருந்து ஒரு ரிசல்ட் வர்றதுக்காக காத்திருக்கிறார். மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது 3 வாரம். ஆனால் இவர் 3 வாரம் ஜெபித்தது தூதனுக்கு தெரிந்ததோ இல்லையோ, பிசாசுக்கு தெரிந்திருந்தது. வாசிக்கலாம் 12வது வசனத்தை. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் முதல் நாள்ல ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதே ஜெபம் கேட்கப்பட்டது, தூதன் வந்துட்டாரு. ஆனா இப்போ பிசாசுக்கு தெரியும், ஏன்னா இவன் தன்னை ஒடுக்கி உலகத்துல தன்னை ஈடுபடுத்தாமல், உலகத்தார் சொல்றபடி போல வாழாமல், தேவ சித்தத்தின்படி தன்னை ஒதுக்கி காத்திருக்க வைத்ததினால் 13வது வசனம் சொல்லுகிறது, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். கவனமாய் பாருங்க, 21 days. அப்படி என்றால் இந்த 21 நாள் தானியேல் 3 வாரமாக ஜெபித்து கொண்டிருக்கிறது. தூதனுக்கு தெரியாது, ஆனால் பிசாசு பாருங்களேன் தடை செய்து கொண்டிருந்தான். தூதர்கள் தேவனால் அனுப்பப்படுறவங்க. பூமியில என்ன நடக்கும் தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். ஆனால் அந்த தூதர்கள் இடையில உள்ளவர்கள். இவர்கள் ஆண்டவர் சொல்றதை செய்வாங்க. உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயம் தூதர்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் சில விஷயங்கள் மறைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். பாருங்க, இந்த தூதன் கரெக்டாக சொல்றார், 21 days I got some disturb. எனக்கு சில தடைகள் வந்தது, உன்னை சந்திக்க வர முடியவில்லை. ஒரு 21 நாள் தடையாக இருந்துச்சு தானியேலே அப்படின்னு சொல்லும் பொழுது 2வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும், தானியேல் 3 வாரம் ஜெபித்தார். 7 7 7 என்ற 3 வாரங்கள், அதாவது 3 தடவை 7 நாள் வைத்து 21 நாள் உபாசத்தில் இருக்கிறதை அந்த தூதனுடைய வாய் மூலமாக சொல்லப்படுகிறது. இந்த 21 நாளும் அந்த பெர்சியா நாட்டின் அதிபதி. அப்படி என்றால் இது யாரு? இது ஒரு பிசாசு, வானமண்டல பிசாசு தானியேலுடைய ஜெபத்திற்கு தடையாக எழும்பி நின்றது. ஸோ தேவ ஜனமே, அதனால தான் நம்ம லாங் ஃபாஸ்டிங் வைக்கிறோம். ஏன்னா சில நேரம் ஒரு நாள் ஜெபத்தில் அது விடாது, சில நேரம் 7 நாள் ஜெபமும் பத்தாது. சில நாட்கள் ஜெபித்து முடிக்க கர்த்தர் விரும்புகிறார். 21 நாள். இது வேதம் சொல்லுகிற ஒரு பேட்டர்ன். வேதம் சொல்லி தருகிறது. சில அந்தகார ஆவிகள் சில ரகசியங்களை கீழே விடாமல் வானமண்டலத்தில் தடுக்கும் பொழுது நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் 2வது நாளில் எதுக்கு அதால விட முடியலை? ஏன் 10வது நாளில் விடலை? எத்தனை நாள் அங்கே தடை பண்ணி இருக்கிறான்? 21 நாள் மட்டும். நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு ஒரு அருமையான வசனத்தை சொன்னார். மத்தேயு 17:21 வாசிக்க கேட்போம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். தேவஜனமே, இந்த உபவாசம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தான் எடுக்கணும் என்று நாம் பார்த்தோம். இருந்தாலும் தேவஜனமே, இந்த உபவாச ஜபத்தினுடைய மேன்மையை பாருங்கள். சில விதமான சில கேட்டகரி பிசாசு உண்டு. எல்லா பிசாசையும் சொல்லலை, சில ஜாதி பிசாசு, சில வெரைட்டியான பிசாசுன்னு சொல்கிறாரு. இந்த வெரைட்டியான பிசாசு உபவாசத்தினாலையும் ஜபத்தினாலையும் தான் போகுது. அதனால்தான் சில பிசாசுகளுக்கு அதனுடைய வலிமையை அறிந்து கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உபவாசம் எடுக்க சொல்லுவார். இன்னைக்கு நம்மளை உபவாச ஜபத்தில் கொண்டு வந்திருக்கிறார்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் டாக்டர்களால் செய்ய முடியாத சில விஷயம் இருக்கிறது, கோட்டால் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய நபர்களால் செய்ய முடியாத, பணத்தால் செய்ய முடியாத சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால, போராட்டம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மளை உபவாச ஜபத்தில் கொண்டு வந்தார். தானியேலும் உபவாசம் எடுக்கிறார். பைபிளில் தெளிவாக போட்டிருக்கிறது, 21 நாள் பிசாசு தடை பண்ணினான். ஏன் 10 நாளில் விட்டுருக்கலாமே, 15 நாளில் விட்டுருக்கலாமே? 21 நாள். ஒரு தெய்வ ஜனம் வாழ்க்கையில் 21 நாள் உபவாசத்தை நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா,
வேதத்தில் 21 நாள் எடுத்த பொழுது சில பிசாசின் கட்டுகள் தானாக வழிவிட்டது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி, தானியேல் 10:13 நீங்க வாசிக்கலாம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். 21 நாள் மட்டும் எதிர்த்து நின்றான். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். 21 நாள். இது ஆவியானவரால் அவர் ஏவப்பட்டு தேவன் அவர் உள்ளத்துல ஏவி ஒரு 21 days, ஒரு 3 weeks எடுக்கிறாரு. ஏன்னா ஆண்டருக்கு தெரியும் 3 weeks அளவு ஒரு ஃபைட் நடக்குது வானத்துல. அந்த ஆவிகளுக்கும் பரலோகத்திற்கும் ஒரு ஃபைட், தூத சேனைக்கும் பாதாள ஆவிகளுக்கும் ஒரு ஃபைட். இந்த ஃபைட்டுக்கு பிறகு நடக்க போறது ஒரு பெரிய ரகசியம் வெளிப்பட போகுது. அது உலகத்துல நடக்க போற விஷயங்கள். ஆமென். தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு மகா பெரிய சீக்ரெட் வெளிப்படுறதுக்கு முன்னாடி வான மண்டலத்துல ஒரு ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட் 10 நாள்ல முடியல, 15 நாள்ல முடியல. இட் டேக்ஸ் 21 days. அது 21 நாட்கள் அது தேவைப்பட்டது. ஸோ அதனால தான் தேவச்சனமே நம்ம 21 நாட்கள் இதை நியமித்து ஜெபித்தோம். அதற்கு பின்னாடி ஒரு ரகசியமே இருக்கிறது. ஸோ இப்படி அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது வாசிக்கலாம். முதலாம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையிலே ஊப்பாசின் தங்க கச்சியை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை கண்டேன். பாருங்களேன், தானியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் 5ஆவது வசனத்தை வாசித்தோம். ஒரு ஆற்றங்கரையில் உட்கார்ந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் ஜெபிக்கிறதுக்கு போயிருப்பாரு. அப்ப இந்த உபாச நாட்கள்ல நீங்க ஒருவேளை அரை நாள் இப்படி எடுத்திருப்பீங்க. பட் உங்கள் வாழ்க்கையில் ஃபைட்டு ஓவராக இருக்குதுன்னா நீங்கள் ஜெபிக்கணும், உங்கள் ஊழியரோடு பேசணும். ஆவியானவர் உங்களுக்கு சொப்பனம் மூலமாகவோ இல்லை இருதயத்தில் நல்ல ஒரு பலனை தாரார்னா பியோராக ஒரு 21 நாள் நீங்கள் ஜெபித்து எடுக்கணும். அதற்கு முன்னாடி தேவச்சனமே இந்த உபாச ஜெபம் பண்ணுகிற யாராக இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டாதான் உபாச ஜெபத்தை பண்ண வேண்டும். ஏன்னா இது யூடியூப், இது ஒரு பொது தளம். இதில் ரட்சிக்கப்படாதவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதனால் தான் நான் அதை சொல்லுகிறேன். ஏனென்றால் அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர்களை நடத்த முடியும். நீங்கள் ரட்சிக்கப்படாமல், நீங்கள் மனம் திரும்பாமல், இல்லை ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளாமல், இயேசுடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமான அந்த ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளாமல், பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரியாமல், வேத வசனங்களை பற்றி தெரியாமல் நீங்கள் ஒருவேளை உபாசத்திற்குள்ளே வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் பட்னி கிடப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னே தெரியாமல் இருக்கும். எப்படி ஆவியானவர் பேசுவார் என்று தெரியாது. பட்னி இருந்தவுடன் ஆண்டவர் கேட்பாரான்னு கேட்டால் கேட்க மாட்டார். தேவ ஜனமே, நம்ம உடம்பை வருத்தி கொண்டால் ஆண்டவர் நமக்கு பிரியமாக இருப்பாரான்னு கேட்டால் இருக்க மாட்டார். தேவனிடத்தில் கிரியை செய்கிறது அன்பு தான், விசுவாசம் தான். அன்புனாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. இந்த இடத்துல நீங்க என்னன்னாலும் போடலாம். நீங்க 10 கிலோமீட்டர் மலை ஏறினாலும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாரான்னு கேட்டா பாராட்ட மாட்டாரு. வெளிநாட்டில் போய் ஒரு விலையேற பெற்ற ஒரு நதியில போய் குளித்தவுடன் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாரா? இரக்கம் பாராட்ட மாட்டாரு. தலைகீழ நீங்க நிக்கிறீங்க, 100 நாள் தலைகீழ நிக்கிறீங்க, உங்க தலை ஓடெல்லாம் பதியுது, உடனே ஆண்டவர் மனதுருகிடுவாரான்னு கேட்டா இரக்கம் பாராட்ட மாட்டார். ஏனென்றால் உங்களை நீங்கள் கிழித்து கொள்ளுகிறதுனாலையோ, அடித்து கொள்றதுனாலையோ, உங்களை வருத்தி கொள்றதுனாலையோ, நீங்க தீல போய் கையை வைத்து உங்க கைகளை எரித்து கையை வெட்டி போட்டால் கூட கர்த்தர் இறங்க மாட்டார். ஏன்னா கர்த்தர் இதற்கெல்லாம் அசர்ற ஆண்டவர் கிடையாது. ஏனென்றால் ஒருத்தன் தீயில தன் கையை வெட்டிட்டும் தன் இருதயத்தில் மனம் திரும்பாமல் இருக்கலாம். ஒருவன் வேற தேசம் வரைக்கும் போய் தன்னை குளித்து கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்தாலும் அவன், நான் சொல்லுகிற ஞானஸ்தானம் வேதத்தில் உள்ள ஞானஸ்தானத்தை சொல்லவில்லை. சிலர்கள் புண்ணிய ஸ்தலங்களில் போய் நதிகளில் குளித்து கொண்டு வராங்க. உடனே பாவ விமோச்சனம் கிடைக்கும் நினைக்கிறாங்க. மனம் திரும்பாமல் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படாமல் பாவ விமோச்சனம் கிடைக்காது. ஸோ அதனால் எந்த தியாகம் பண்ணாலும் உங்கள் கால் தேய ரத்தம் கொட்ட கொட்ட நீங்கள் நடந்த உடனே ஆண்டவரை கவர்ந்துடலாமா என்று கேட்டால் ஆண்டவரை கவர முடியாது. பில்லி கிரகாம் என்ற தேவ மனிதன் சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய முதல் கண்ணீரை கர்த்தர் எப்பொழுது பார்க்கிறார் என்றால் அவன் தன் பாவி என்று அழும்பொழுதுதான் அவர் பார்ப்பார்.
எனக்கு வயிறு பசிக்குதுன்னு 1000 பிள்ளைகள் அழுகிறது. எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறாரா என்று கேட்டார், பார்ப்பார். ஆனால் மனதார சந்தோஷத்தோடு ஆண்டவர் எப்பொழுது ஒருத்தனை பார்க்கிறார் என்றால், முதல்ல நான் பாவி ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்தீரப்பா, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று அழுகிறான். பார்த்தீங்களா, அந்த அழுகைக்கு தான் கர்த்தர் கவனித்து பார்க்கிறாராம். மற்ற எல்லா அழுகையும் அவருக்கு முன்னாடி ஒரு கள்ள அழுகை தான். ஐயோ எனக்கு வீடு இல்லையே, ஐயோ என் வீடு ஒழுகுதே, ஐயோ எனக்கு ஒரு கார் இல்லையே, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே. தேவஜனமே, இந்த மாதிரி அழுகை, எல்லா அழுகையும் உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகுமா கேட்டால் கொண்டு போவாது. எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு திருமணம் ஆகலையே, எனக்கு வேலை வாய்ப்பு இல்லையே, எனக்கு படிப்பு இல்லையே, நான் அடிமையாக இருக்கிறேனே, இதெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் அந்த பதிலை வாங்கிட்டு அப்படியே இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழுவீங்களே தவிர நித்திய ராஜ்யத்துக்கு வரணும்னு நினைக்க மாட்டீங்க, பாவத்திலிருந்து விடுதலையாகணும்னு நினைக்க மாட்டீங்க. அதனால தான் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு அழுகை என்னவென்றால் ஒரு பாவியின் அழுகை. when a sinner cries first for his repentance, எப்பொழுது ஒரு பாவி தன் மனம் திரும்புதலுக்காக அழுகிறானோ அதுதான் கர்த்தருடைய பார்வையில் முதல் அழுகையாக கர்த்தர் பார்க்கிற அழுகையாக இருக்கிறது. வாழ்க்கையில பல லட்ச தடவை நீங்க அழுதிருக்கலாம், ஆனால் உங்க பாவம் மன்னிக்கப்பட நீங்க அழுதீர்களா? அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். நான் கால் தேய நடந்தேன், ஆனாலும் மனம் திரும்பவில்லையே. என் கையில் ரத்தம் சிந்த நான் கடவுளுக்காக தியாகம் பண்ணினேன், ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பவில்லையே. இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கொள்ளவில்லையே. அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களுக்காக மரித்திருக்கிறார். நீங்கள் ஏன் தியாகம் பண்ண வேண்டும்? அவர் உங்களுக்காக தியாகத்தை பண்ணிவிட்டார். அந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் எத்தனை தியாகம் பண்ணாலும் அது இறைவனுடைய தேவனுடைய தியாகத்திற்கு ஈடாகாது. அதனால தான் இந்த இடத்துல பைபிளில் போட்டிருக்கிறது, உங்களுடைய சதையை வெட்டுகிறதினால் நீங்கள் நீதிமான் ஆக முடியுமா? முடியாது. அதனால தான் அங்கே என்ன போட்டிருக்குது, விருத்து சேதத்தினாலும் அல்ல, விருத்து சேதனம் இல்லாமையினாலும் அல்ல. ஏசப்பா கிட்ட இதெல்லாம் உதவாது. எது உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் அந்த வசனத்தை, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். உங்களுக்காக ஒரு உயிர் சிந்தி இருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் மேல ஒரு அன்பு வரணும். இவ்வளவு தியாகம் பண்ணி உங்களுக்காக வந்து செஞ்சிருக்கிறாரு, அவர் மேல ஒரு அன்பு வராம நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்தில் நம்பிக்கையாக இருந்து நான் பல தியாகம் பண்ணியிருக்கிறேன், அதனால் கர்த்தர் என் சத்தத்தை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் அறியாத யாராவது நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் உங்களே ரட்சித்துக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. ஆண்டு சொல்கிறார், அப்படி செய்யாத, முதல்ல நீ நான் செஞ்ச தியாகத்தை நேசித்து என்ன அன்பு கூர்ந்து நான் செஞ்சதை விசுவாசி, அதுதான் உதவி செய்யும். ஸோ தேவஜனமே, அதனால தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்படாமல் உபவாசம் எடுத்தா, நீங்கள் ஞானஸ்தானத்தை பற்றி தெரியாமல், வேதத்தை பற்றி தெரியாமல், பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரியாமல் ஒரு உபவாசம் எடுத்து விட வேண்டாம் என்று உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதனால் தான் இவ்வளோ விளக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அநேக பப்ளிக்ஸ், அநேக ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படாதவங்க, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, சபை என்றால் என்னன்னு தெரியாதவர்கள்லாம் இதை பார்த்து கொண்டு இருப்பீங்க. நீங்கள் 21 நாள் உபவாசத்தை உங்கள் தேவைக்காக, உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரணும், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படணும் சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உபவாசம் போட்டுறக்கூடாது. நீங்கள் முதல்ல ரட்சிக்கப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் கர்த்தர் ஒரு டைமில் ஃபாஸ்டிங் எடுக்க சொன்னார்னா உங்களுக்கு ஒரு நடத்துதல் கிடைக்கும், அப்போ தான் எடுக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் உபவாசத்தை எடுக்கும் பொழுது நீங்கள் இயேசு ரத்தத்தினால் கழுவப்படாமல் ஞானஸ்தானம் எடுக்காமல் 21 நாள் உபவாசம் எடுத்தீங்கன்னா அது பட்னிக்கு சமம். அப்படி யாரையும் உபவாசம் எடுக்க ஆண்டவர் விரும்பவில்லை. உபவாசம் என்பது தேவனால் நடத்தப்பட வேண்டும். இட் ஷுட் நாட் லெட் பை யுவர் ஃபீலிங். உங்கள் உணர்வுகளால் நடத்தப்படக்கூடாது, அது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டும். அதனால தான் லூக்கா 4:1 நீங்கள் பார்க்க முடியும், இயேசு பரிசுத்த ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உபவாசத்தில் இருந்தால் மட்டும்தான் அது வெற்றிகரமாய் முடியும். இட் வில் எண்ட் இன் என்கவுண்டர் அண்ட் ரிசல்ட்ஸ். அது கர்த்தருடைய ரிசல்ட்னாலையும் ஆசீர்வாதத்தினாலையும் முடிய வேண்டும் என்றால் அது கர்த்தராலே தொடங்க வேண்டும். இந்த நாட்களில் அநேக சாட்சிகள் சிலர் எழுதுறதை நான் பார்க்கிறேன். ஹீலிங்ஸ் நடக்குது, அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்குது. கண் பார்வை ஆண்டவர் தெளிவாக்கி இருக்கிறார், காது கேட்குதுன்னு சாட்சி எழுதியிருந்தாங்க. இப்படி அநேக சாட்சிகளை பார்க்க முடிகிறது. குடும்பத்தில் குடிக்கிறவங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க, ரட்சிப்பு உண்டாகுது, பிள்ளைகள் மனம் திரும்புகிறாங்க. இதெல்லாம் அவங்க சில சாட்சிகளை பார்க்கும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்கிறது உணர முடிகிறது.
ஸோ தேவஜனமே 100 நாள் ஜபத்தில் கூட அநேகருடைய கற்பத்தின் கனியின் கட்டை கத்தர் திறந்தார், திருமண தடைகள் உடைந்தது. ஸோ இந்த 21 நாளும் தேவன் ஏதோ ஒரு விசேஷித்த பர்பஸுக்காக எடுக்க வைத்திருக்கிறார். இந்த நம் முடிவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். வருகிற நாட்கள் நம்ம முடிக்க போகிறோம். இன்னும் 2 நாட்களே உள்ளது. இந்த 2 நாட்கள் நம்ம ஆண்டு சமூகத்தில் ஒழுங்காக ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் அதனுடைய ரிசல்ட்டை கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை ஓவரா இருக்குதுன்னா வருகிற நாட்களில் தேவனிடத்தில் ஜெபித்து ஒரு முழு 21 நாள் உபாச ஜெபத்தை நியமியுங்கள். முழுவதாக எடுக்கும் பொழுது உண்மையாகவே ரிசல்ட் பார்க்க முடியும். ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கலாம், ஒரு வாலிப சகோதரனாக இருக்கலாம், இல்லை ஒரு இளம் ஊழியனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வயதானவர்களாக இல்லாமல் இருந்தால் சரி, ரொம்ப வயதுள்ளவர்களால் 21 நாள் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு நடுத்தர வயது இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு. முதலாவது உபாசம் எடுக்கலாமா ஆண்டவரே, எனக்கு நீர் சைகை தாரும், எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் என்று ஜெபியுங்கள். அப்போ கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அதற்கு பிற்பாடு ஒரு நாட்களை குறித்து தனியாக ஒரு 21 நாள் ஜெபம், இல்லை சபையில் ஒரு 21 நாள் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 21 நாளில் பங்கேற்றுக் கொள்ளுங்க. தானியேலை போல உணவுகளை ருசி கூடின உணவுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டீ மட்டும் எடுத்துக்கொண்டு தண்ணி நிறையாக குடித்து கொண்டு, நீங்கள் உடம்புல வியாதிகள் இருந்தால் உங்கள் குடும்பத்தோடு சஜஷன் பண்ணிட்டு நீங்கள் ஞானமாக அதை எடுக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது you will see the results. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஏன்னா 21 நாள் நீங்கள் தேவனோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது இது ஒரு பயங்கரமான அனுபவம். அதை நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ண வேண்டும். 7 நாள் 10 நாள்னு ஸ்டார்ட் பண்ண வேண்டும். ஆவியானவர்களை நடத்துவார். பாருங்க, இப்படி அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தானியேல் அந்த குளத்துக்கரையில் தனியாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனை அவர் பார்க்கிறார். எப்படி இருக்கிறார்? சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊபாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை சொல்றேன் தேவஜனமே, யாரு கரையம் கொடுக்காங்களோ கரையம் கொடுக்கணும். அப்போ யோசிக்கலாம், கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் கரையம் கொடுக்க வேண்டாம், இயேசு கொடுத்துட்டாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவஜனமே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் இயேசு உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்புக்குள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். உங்கள் ரட்சிப்பு தான் இலவசம், விசுவாசத்தினால் ரட்சிப்பு. அடுத்தது கிரியை இல்லாத விசுவாசம்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் நீங்கள் கிரியையில் காட்ட வேண்டிய வாழ்க்கை. 2 பக்கம் இருக்கு. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் எப்படி இருக்குதோ, நீங்கள் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆமென் அந்த ரட்சிப்பை அவர் இலவசமாக தந்தார். ஆனால் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்றது இலவசம் கிடையாது. அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற கனி கொடுக்கறது இலவசம் கிடையாது. அங்கே நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ்ந்து காட்டணும். அதனால தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கன்னு யோவான் பிரசங்கித்தார். ஏனென்றால் கனி கொடுக்கிறது சும்மா நடக்காது. நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும். யுத்தங்கள் வரும், குடும்பத்தில் போராட்டங்கள் வரும், அந்த நேரம் நீங்கள் உபவாசம் பண்ண வேண்டும். ஸோ தேவஜனமே, ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு உபவாசம் பண்ண வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பை காத்துக்கொள்ள, அதுக்குள்ள யுத்தங்களை ஜெயிக்க நீங்கள் உபவாசம் பண்ண வேண்டும். அதனால தான் கிரியை உள்ள விசுவாசமாக இது மாறுகிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ தேவஜனமே, 2 விசுவாசம் இருக்குது. ஒன்று பிராக்டிக்கலான ஃபேத் லைஃப், ஒன்று இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தீங்க. இப்போ நீங்க கிரியையினால நீங்க வாழ்ந்து காட்டணும். ஆண்டவர் உங்களுக்காக எல்லாம் செய்து முடித்துட்டார். ஆனா நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து காட்டணும். பிசாசு யுத்தங்களை கொண்டு வரும்பொழுது உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். இதற்கு ஆவியானோர் துணையாக இருப்பார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தானியேல் சொல்லுகிறார், என் கூட இருந்த யாருக்கும் அந்த தரிசனத்தை பார்க்க முடியவில்லை, எனக்கு மட்டும்தான் கிடைச்சது. இதே போல தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்தில் பவுலுக்கு மட்டும்தான் இயேசு தென்பட்டார், யாருக்கும் தென்படவில்லை. காரணம் என்னவென்றால், தேவ ஜனமே, நீங்க கர்த்தருடைய பார்வையில விலையேற
பெயரை பெற்ற நபராக மாறிட்டீங்கன்னா நீங்கள் கர்த்தரை தரிசிக்க முடியும், அவருடைய மகிமையை பார்க்க முடியும், அவருடைய வல்லமையை பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் அதற்காக தான் அழைக்கிறார். இந்த இந்தியாவை கலக்க வேண்டும் என்றால் இயேசு நேசிக்கிறார் மட்டும் சொன்னா போராது. இயேசு நேசிக்கிறான்னு சொன்ன நீங்க அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் சேர்த்து சொன்னீங்கன்னா அந்த குடும்பம் நடுங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாகம்மாள்னு ஒரு சகோதரி இருந்தாங்களாம். அந்த தாயார் ரொம்ப கண்ணீரோடு இருந்தாங்களாம். அவங்க அனுதினமும் ஜெபிப்பாங்களாம். ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்தார். அதனால அவர்களுக்கு யாரோட பேசினாலும் அந்த குடும்பத்தில் உள்ள காரியத்தை ஆவியானவர் பேசுவார். அந்த அம்மா பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அவன் அந்த குடும்பத்துக்குள்ள யாராவது ஏதாவது பிரச்சனையா இருந்தா உடனே சொல்லுவார். உங்க குடும்பத்தில் சௌமியான்னு யாராவது இருக்கிறாங்களா? அப்படியே பேரை சொல்லி கேட்பாங்க. உங்க குடும்பத்தில் ஆல்பர்ட்னு யாராவது இருக்கிறாங்களா? இப்படி பேரை சொல்லி கேட்கும் பொழுது பேசிக்கொண்டிருந்த நபருடைய பெயர் அந்த பெயரா இருக்கும், இல்லை என்றால் அவங்க கணவருடைய பெயர் அந்த பெயரா இருக்கும். பேசிக்கொண்டிருந்தவர்கள் ஷாக்காகி விடுவார்கள். இவ்வாறாக தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். ஒன்றுக்கும் உதவாத நபர் என்று உலகம் வெறுத்த பொழுது கர்த்தர் கையில் எடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம். கர்த்தர் நம்மோடு இடைப்படணும். உன்னதமான தேவன் நம்மளோடு இடைப்படணும். நமக்கும் அவருக்கு ஒரு ஃபெல்லோஷிப் வேணும். ஒரு அருமையான சாட்சி உண்டு. ஒரு அருமையான சகோதரன் எப்பொழுதும் 12:30 மணி ஆனாலே ஆலயத்தில் தேவனை பார்த்து பேசி கொண்டு போவானான். அவன் ஒரு மிலிட்ரியில் வேலை செய்து கொண்டிருந்த நபர். குறிப்பிட்ட நேரத்தில் அவனுக்கு டைம் விடும் பொழுது அவன் சர்ச்சில் அங்கே இருந்த ஹாலில் ஃபுல் ஃபீட்டில் ஃப்ரெண்டில் ஆண்டவரை பார்த்து பேசுவாரான். நம்ம எல்லாரும் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது இவன் மட்டும் போய் கேட்பானா, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் ஜீசஸ்? எப்படி இருக்கீங்க ஜீசஸ்? எனக்கு நல்ல வேலை தந்திருக்கிறீங்க, நல்ல பொசிஷன் தந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? எப்படி இருக்கீங்க? உங்கள் மனசில் என்ன கவலை இருக்குது? இப்படி அழகாக பேசுவாராம். அது மட்டும் இல்லை, அவர் கேட்பார், உங்கள் தூதர்கள் எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அழகாக விசாரிப்பாங்க. யோசித்து பாருங்களேன், உங்கள் வீட்டுக்கு ஒரு நபர் வந்தால் நீங்கள் விசாரிப்பீங்களா இல்லையா? ஆனால் என்னைக்காவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் எப்படிப்பா இருக்கிறீங்க, உங்கள் மனசு எப்படி இருக்குது, யாராவது இப்படி விசாரிச்சிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த நபர் அப்படி விசாரிப்பாராம். விசாரித்து தினமும் ஆண்டவரை போய் பார்த்து விசாரிச்சுட்டு வருவாராம். ஒரு நாள் அவர் வரலை. இந்த நேரத்தில் என்ன ஆகிவிட்டது என்றால், இன்னொரு இடத்துல என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. குறிப்பிட்ட இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. காலையிலே ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது அந்த டைம் வருது, கிட்டத்தட்ட 12:30 1 o'clockலாம் இவர் போய் ஆண்டவரை சந்திக்கிற டைம், ஆலயத்துக்கு போகிற டைம். ஆனால் அன்று அவருடைய கைகால் கட்டப்பட்டிருக்கிறது, அவரால் போக முடியவில்லை. அப்போ திடீர்னு டாக்டர் ரூபத்தில் ஒரு ஆள் வாராரு. இவரை பார்த்து மகனேன்னு கூப்பிட்றாரு. அது வரைக்கும் கோமால இருந்த நபர் கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்து யாருன்னு பார்த்தா ஒரு டாக்டர் மாதிரி ஒரு நபர் இருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நான் எப்படிங்க வந்தேன்? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது, நீ தினமும் என்ன பார்க்க வருவல்ல, இன்றைக்கி நான் உன்னை பார்க்க வந்தேன். ஏன்னா இன்றைக்கி உன்னால் என்ன பார்க்க முடியலை, அதனால் இந்த டைமில் நான் உன்னை பார்க்க வந்தேன்னு ஒரு நபர் சொல்லிவிட்டு அவர் மேலே கைகளை வச்சுட்டு அவர் திரும்பி போகிறாரு. அப்படியே ஒரு பலூன் வெடித்து செதறுகிறது போல அப்படியே காணாமல் தங்க மயமாக அப்படி மறைந்து போகிறார். அவர் புரிந்து விட்டார், வந்தது இயேசு ராஜான்னு. தேவ ஜனமே, டாக்டர்கள் வாராங்க, இவர் குணமடைந்து விட்டார், முற்றிலும் சுகம் பெற்று விட்டார். இது ஒரு சம்பவமாக சாட்சியாக நான் கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறேன். ஸோ தேவ ஜனமே, கர்த்தர் நம்மளோடு பேச வேண்டும், முகமுகமாய் பேச வேண்டும், அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். என்னுடைய ஊழியத்தில் நான் நெடுநாளாக ஆண்டவர்கிட்ட கேட்டதே அதுதான், ஆண்டவரே உங்கள் சத்தத்தை கேட்க வேண்டும். ஒன்று மட்டும் நான் கற்றுக்கொண்டேன், நாம் விரும்பும் பொழுதெல்லாம் அவர் பேச மாட்டார், அவர் விரும்பும் பொழுது அவர் பேசுவார். அந்த நேரம் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் நிறைய நேரம் யோசிப்பேன், ஆண்டவரை இவர்களை குறித்து சொல்லும், அவர்களை குறித்து சொல்லும் என்று கேட்கும் பொழுது அவர் பேசவே மாட்டார். ஆனால் அவர் பேசும் பொழுது நாம் கேட்டுவிட வேண்டும். அவர் சொல்லுவார், இந்த மனுஷன் பேர் இது, போய் பேசுன்னு சொல்லுவார். கேட்டால் அந்த இடத்துல அதே பேர் இருக்கும். இப்படி தான் ஒரு தேவ மனிதன் அவர் இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு சொன்னார், எழும்பி போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். அது ஒரு காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியில் யாருக்குப்பா பிரசங்கம் பண்ணாங்க? ஆளே இல்லை. அப்போ அவர் கையில் ஒரு மெகாஃபோன் உண்டு போல். அந்த ஃபோனை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அந்த மைக்ரோஃபோன் மூலமாக, அந்த மைக்கு மூலமாக காலையிலேயே பிரசங்கம் பண்ணுறாரு. ஏசு நேசிக்கிறார், உன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப என்று பேசி கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் அங்கே யாருமே இல்லை, சவுண்டு மட்டும் போகுது.
இவருக்கும் கேள்வி, ஆண்டவரே யாருமே இல்லை, நீங்கள் போய் காலையிலே கோழி கூட கூவுறதுக்கு முன்னாடி என்ன முன்னாடியே போய் கூவ வைத்து விட்டீரே, நான் போய் வசனத்தை பேசி விட்டேனேன்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி அளவில் காலையில் போய் பேசி விட்டுட்டு ஒரு 3-4 மணிக்கு பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்த வாரம் அவருடைய சபையில் ஒரு புதிய விசுவாசி வருது. அந்த விசுவாசி யாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்பமாக வராங்க. அந்த குடும்பத்தில் வந்த அந்த குடும்ப தலைவர் சொல்கிறாரு, ஐயா போன வாரம் இத்தனை மணிக்கு நீங்கள் வந்து பேசுனீங்க, நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருந்த அந்த மரத்துக்கு கிட்ட அந்த தென்னை மரத்துக்கு மேலே ஏறி நான் தேங்காய் திருடலான்னு மேலே போயிருந்தேன். அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் நான் இறங்காமல் மேலேயே நின்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் நீங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னீங்க. நான் இதெல்லாம் கேட்டுட்டு மனம் திரும்பி உங்கள் சபைக்கு வந்திருக்கிறேன், என் பிள்ளை குட்டிகள் மனைவி எல்லாம் கூற்றுன்ட்டேன் சொல்லி இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு விசுவாசியாக மாறினார். அவர் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ தேவஜனமே, கர்த்தர் சொல்லும்போது நம்ம கேட்டுறணும். நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் சிலப்பம் பேச மாட்டார். ஸோ அதனால தான் நான் கண்டுபிடித்தது, கர்த்தர் பேசுகிறவர், அவர் பேசுவார். அவர் பேசுனா அதுக்கு ஒரு ரீசன் உண்டு. அவர் ஒரு பேரை சொல்கிறாருன்னா அந்த நபருக்காக ஆண்டவர் பரிதபித்து கொண்டு இருப்பார். அந்த நபர் கண்ணீரோடு இருப்பாங்க, அதனால் பேரை சொல்லுவார். நம்ம நினச்ச உடனெல்லாம் அவர் பேரை சொல்ல மாட்டார். நம்ம நினச்ச உடனெல்லாம் தீர்க்க தரிசனம் வராது. நம்ம அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் கரெக்டாக காட்டுவார். அந்த நேரத்தில் நம்ம தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட வேண்டும். அந்த நேரத்தில் அந்த நபர்கிட்ட போய் பார்த்து பேசிவிட வேண்டும். இப்படி தான் ஒரு நாள் டிஎல் மூடி என்ன செய்தார் என்றால், ஊழியத்தெல்லாம் முடித்து விட்டு களைப்போடு வீட்டுக்கு வந்து தங்குறார். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். ரொம்ப களைப்பு, எல்லா இடத்துக்கும் ஊழியத்தை சென்று விட்டு செய்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து தூங்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பக்கத்தில் உள்ள தெருவில் சென்று அந்த குடிகாரனுக்கு சுவிசேஷம் அறிவி என்று சொல்லுகிறார். ஆனால் டிஎல் மோடி பல தடவை அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவன் கேட்கவில்லை. அதனால் அவர் உடம்பு களைப்பாக இருந்ததுனால, ஆண்டவரே நான் காலையில் போய் சொல்லுகிறேன், மணி 2 மணி அல்லவா, நான் காலையில் சொல்லுகிறேன் என்று தூங்கிவிட்டார். காலையில் எழும்பி சுவிசேஷம் சொல்லலாம் என்று ஒரு 6 மணி அளவில் வெளியே வரும் பொழுது அந்த தெருவில் போய் பார்க்கும் பொழுது அந்த தெருவெல்லாம் கூட்டமாக இருக்கிறது. என்ன அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அந்த சொன்ன நபர், ஆண்டவர் சொன்ன அந்த குடிகாரர், அவர் வீட்டில் உள்ள பக்கத்து மரத்தில் ஒரு தூக்கு கயிறை எடுத்து தூக்கு மாட்டி செத்து போயிருந்தார். யோசித்து பாருங்கள், நைட்டு 2 மணி, காலையில் 6 மணி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு நினச்சார். 3, 4, 5, 6 வித்தின் 4 hours. அந்த 4 hours இம்பார்ட்டண்டான ஹவர்ஸ் கிடையாது தான். ஏன்னா காலையில் அடுத்த நாள் அவன் உயிரோடு இருக்க போகிறான், நாளைக்கு சாயந்தரம் கூட பேசிக்கலாம். பட் இட் டேக்ஸ் வேல்யூ. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாருன்னா கர்த்தருக்கு தெரியும் அவன் சாக போகிறான், 4 மணிக்கூர் தான் இருக்குது. ஒரு வாய்ப்பை நம்ம மகன் டிஎல் முடி மூலமாக கொடுக்கலாம் என்று நினைத்தார். பட் டிஎல் முடியே அதை தவறி விட்டார். அதில் இருந்து அவர் ஒரு டிசிஷன் எடுத்தார், ஆண்டவரே நான் செத்தாலும் சுவிசேஷம் சொல்லியே சாவேன், நீங்கள் எப்போ அனுப்புனாலும் நான் போவேன்ப்பா, இந்த ஆத்துமா நரங்கம் போனால் நான் தான்ப்பா அதுக்கு காரணம்னு அழுதார். ஸோ தேவ ஜனமே, என்ன ரகசியம் என்றால், கர்த்தர் சொல்லும் பொழுது நம்ம ஆயத்தமாக இருக்க மாட்டோம். கர்த்தர் பேசும் பொழுது நம்ம தூங்கி கொண்டு இருப்போம். கர்த்தர் பேசணும்னு நினைக்கிற அன்னைக்கு தான் நம்ம சபைக்கு போக மாட்டோம். கர்த்தர் நம்மளை தொடணும்னு நினைக்கினா நம்ம ஜெபிக்க மாட்டோம். ஸோ அதனால தேவ ஜனமே, நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி தானியேலுக்கு ஆண்டவர் விசேஷமாக கண்களில் தென்பட்டு ரகசியங்களை வெளிப்படுத்தினாரோ, இந்த நாட்களில் உபாச ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவச்சனத்திற்கும் ரகசியங்களை வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்தாண்டு சொல்லுகிறார், வாழ்க்கையில் அவருடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேருக்கும் தரிசனங்களை தருவார், ஒவ்வொரு பேருக்கும் சொப்பனங்களை தருவார், குடும்பத்தில் நடக்க போறதை வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதே அவருடைய தரிசனங்களும் கூட வருகிறது, வெளிப்பாடுகள் கூட வருகிறது. எல்லாருக்கும் இந்த அந்நிய பாஷை அடையாளம் சீக்கிரமாக கிடைக்காது. நீங்க உண்மையா வாழ்வீங்கன்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டீங்கன்னா அது கிடைக்கும். நிறைய பேருக்கு அது லேட்டாக தான் கிடைக்கும். நிறைய பேர் கமெண்ட் எழுதுகிறது உண்டு, எனக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய, எனக்கு தாமதமாகுது. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் ஆவியில் நிரம்பக்கூடிய இடத்துல போய் நின்று ஆவியில் ஜெபித்து கொண்டே இருங்க. ஆவியில் மறுபடி பிறந்த நீங்கள் வசனத்தை வாசித்து ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படிந்து, ஆண்டவரே இந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று ஜெபித்து கொண்டே இருங்க. இப்படி தான் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் சபைக்கு போகும் பொழுது எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புறதை பார்ப்பாங்க. இவங்களும் ரொம்ப ஜெபித்து பார்த்தாச்சு, அபிஷேகம் கிடைக்கவே இல்லை. இவங்க மேலே தேவ வல்லமை இறங்குறத அவங்களால ஃபீல் பண்ணவே முடியலை. அப்போ அவங்க நினச்சிட்டாங்க, இதெல்லாம் சொல்லி வச்சு செய்கிறாங்க, இதெல்லாம் பொய்ன்னு நினச்சிட்டாங்க. அப்படி அவங்க ரொம்ப மனவடைந்து இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கிட்ட, அவங்க ஜன்னல்கிட்ட நின்று கொண்டு இருக்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுது அவங்க மேலே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி, ஒரு கரண்ட் மாதிரி, ஒரு மின்னலை போல ஒரு வல்லமை இறங்குச்சு. அதில் அவங்க தாங்க முடியாமல் அபிஷேகத்தில் நிரம்பி துள்ளி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க.
அப்போ அவங்க கண்டுபிடிச்சாங்க இது உண்மைதான், நமக்கு தாமதமானதுனால நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ தேவ ஜனமே, ஒருத்தன் குருடனாகவோ இல்லை செவிடனாகவோ பிறந்து விட்டால், இங்கே சூரியன் இல்லை சத்தம்லாம் கேட்காதுன்னு சொன்னால் அது சத்தத்தினுடைய பிரச்சனையும் கிடையாது, அது சூரியனுடைய பிரச்சனையும் கிடையாது. காரணம், நம் மனக்கண் பூட்டப்பட்டிருந்தால், இல்லை நம்முடைய மனசில் உள்ள காது, நம்ம ஆவிக்குரிய காது பூட்டப்பட்டிருந்தால் இந்த ஆவிக்குரிய சத்தம் கேட்காது, ஆவிக்குரிய தரிசனம் கிடைக்காது. தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவ மனுஷன் ஸ்டான்லி ஐயா சொன்னார், நான் ஒரு நாளும் தரிசனத்தை பார்க்கவில்லை, ஒரு நாளும் என் கண்ணில் கிடைக்கவில்லை, அதற்குன்னு சொல்லிட்டு தரிசனம் கிடையாது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். அவ்வளோ பெரிய தேவ மனிதன், அவருக்கு தரிசனம் கிடைக்கவில்லை. உடனே குறைந்தவர்கள் என்று நாம் நினைக்க முடியாது. என்னுடைய தாயார், நான் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்கிறேன், அவர்களுக்கு ஒரு நாளும் தரிசனம் கிடைக்காது, தரிசனம் அவர்கள் பார்த்ததே கிடையாது. ஆனால் இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரே சிலருக்கு தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் சிலருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், சிலருக்கு நான் அதை கொடுக்கல, சிலருக்கு கண் பார்வையை கொடுத்தேன், சிலருக்கு நான் காதில் சத்தத்தை கேட்க கொடுத்துருக்கிறேன். ஸோ கண்ணில் பார்வை இல்லைன்னா காதில் கேட்கும். ஏன்னா ஒவ்வொரு பேரும் நம்ம கர்த்தருடைய அவயம். சிலர் ஆண்டவர் கண்ணாக யூஸ் பண்ணுறார், சிலரை காதாக யூஸ் பண்ணுறார். உங்களுக்கு கண்ணு தெரியலனா காது கேட்கும். ஏனென்றால் உங்கள் மனசாட்சியில் கர்த்தருடைய சத்தம் துணித்து கொண்டிருக்கு. இந்த தரிசனம் பார்க்கிறவர்களை காட்டிலும் தரிசனம் பார்க்க தெரியாதவர்கள் வசனத்தை வாசித்து அழகாக போதிக்கிறார்கள். காரணம் என்ன? அவங்க இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய சத்தம் கேட்குது. ஸோ கர்த்தர் நம்ம இருதயத்தில் பேசுவார், இல்லை கண்ணில் காட்டுவார். ஒரு தேவ மனுஷன் சொன்னார், கர்த்தர் பேசினா ஹோல் சரீரத்திலையும் அந்த சத்தம் கேட்குமா? நம்ம நினைப்போம் நம்ம இருதயத்தில் மட்டும். ஆனால் உண்மையாட்டே கர்த்தர் பேசினார்னா உங்கள் காலுக்கு கூட கர்த்தருடைய சத்தம் கேட்கும், உங்கள் ஹோல் சரீரத்துக்குமே கர்த்தருடைய சத்தம் கேட்கும் என்று சொன்னார். எப்படி உங்களுக்கு பல் வலிச்சா உடம்பு ஃபுல்லாக வலிக்குது பார்த்தீங்களா? இதே போல் கர்த்தர் பேசினா உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உங்கள் ஆவி ஆத்துவம் சரீரம் எல்லாம் ரிங்காரமிட்டும், அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதனால தான் கர்த்தர் சத்தத்தை கேட்டவங்க செத்தவங்களை போல கீழே விழுந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கு. நம்மெல்லாம் ஆவியில் தான் சத்தம் கேட்குறோம். அந்த உண்மையான சத்தத்தை கேட்டால் நம்ம கீழே விழுவோம், பயங்கரமாக இருக்கும். ஸோ தேவ ஜனமே, பரிசுத்தம் இல்லாமல் அவர் தரிசிக்க முடியாது. அதனால் பரிசுத்த ஆவியால் நம்ம நிரப்பப்பட நம்மளை விட்டு கொடுப்போம். இட் டேக்ஸ் டைம். சில நேரம் நாட்கள் ஆகும், வருடங்கள் ஆகும். டிஜிஎஸ் தினகரன் தேவ மனிதனுக்கு 7 வருடங்கள் காத்திருக்க வைத்தார் ஆண்டவர். ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறாருன்னா ஒன்று நம்மளை நம்பணும், இன்னொன்று நம்ம அழைப்பு பயங்கரமாக இருக்கும். அப்படி இருந்தால் காத்திருக்க வைப்பார். இல்லை என்றால் அவர் ஏற்ற நேரத்தில் தந்து விடுவார். சிலருக்கெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி, அதை சொல்ல போனால் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. இதெல்லாம் விசேஷித்த அழைப்பு. வேதத்திலையும் பேதுரு போன இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிசுத்த ஆவியின் வரம் கொடுக்கப்பட்டது. ஸோ தேவ ஜனமே, ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கிறது கர்த்தர். அதனால் அவங்க நீதிமான், நான் பாவி என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. நீங்கள் பரிசுத்தமாகவே இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற நேரமாக தான் கொடுப்பார். God's time is there. கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருப்பார். அதனால் கிடைக்கலே என்று யாரும் சொந்து போகக்கூடாது. இருக்கிறத வச்சு பயன்படுத்த ஆண்டு விரும்புகிறார். உங்கள் கையில் வேதம் இல்லையா? உங்கள் கையில் ஜபம் இல்லையா? உங்கள் கையில் சோத்திரம் என்ற ஆயுதம் இல்லையா? இருக்கிறத பயன்படுத்துங்க. சோத்திரம் சொல்லி கொண்டே இருங்க, ஜபித்து கொண்டே இருங்க, வேதத்தை தியானித்து கொண்டு இருங்க. ஏற்ற நேரத்தில் அபிஷேகத்தினால் நிரப்புவார். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது நம்ம வாழ்க்கையின் கட்டாயமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரை, இந்த அருமையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தானியேலுக்கு ஒரு என்கவுண்டர் உண்டானது போல இந்த 21 நாள் ஜெபத்தில் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஒவ்வொரு பேருக்கும் நீர் தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, வெளிப்பாடுகள் மூலமாக நீர் பேச போறதுக்காய் நன்றி. தானியேலோடு பேசின ஆண்டவர் இந்த ஜனங்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவர்களுடைய லைஃபை குறித்த ரகசியம் வெளிப்பட போறதுக்காக நன்றி அப்பா. இந்த செய்தி மூலமாக எங்களோடு பேசுனீங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்காண்டவரே. எல்லாருடைய லைஃப்லையும் இந்த மகிமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும், நீர் மட்டும் பெருகணும். உபாசம் எடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் என்கவுண்டர் கொடுங்க, தரிசனங்களை கொடுங்க, சொப்பனங்களை கொடுங்க. வாழ்க்கை மாறட்டும், தாகத்தோடு இருப்பாங்க. ஒவ்வொரு பேருடைய தாகத்தை தீர்த்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துகள். இருக்கிற மீதி உள்ள 2 நாளும் நம்ம பிரோஜனமாக ஜெபத்தோடு கலந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கட்டளையிடுவார்.
ஆம் தேவச்சனங்களே, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அநேக ஆத்துமாக்களுக்கு இது போய் ரீச் ஆகும். மீதி உள்ள 2 நாள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு சந்திக்கலாம்.